மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்ன நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா சார்? தவசி விஷயம் என்ன ஆச்சு? உலகநாதனை அவன் தான் கொண்டாங்கிறதுக்கு சாட்சி ஏதாவது ரெடி பண்ணீங்களா? சார், சாட்சியை ரெடி பண்ணுற விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சாட்சி இருக்கான்னு நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். நான் விசாரணை பண்ண வரைக்கும் தவசி இந்த கொலையை செய்யலைன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் எந்த சாட்சியும் கிடைக்கல. தவசி தான் இந்த கொலையை பண்ணா. உங்களால் சாட்சியை ரெடி பண்ண முடியாது சார். ஏன்னா தவசி உங்க மச்சான் ஆச்சே. சார், எனக்கு எந்த சென்டிமெண்ட் இல்லை. அப்படியா? இல்லையா? இவ யாருன்னு தெரியுதா? தெரியல சார். இவன் தான் தவசி உலகநாதனை எரிச்சதை கண்ணால பார்த்த ஒரே சாட்சி, ஐ விட்னஸ். மயக்கமா இருந்த உலகநாதனை தவசி இவன் ஆட்டோல தான் கொண்டு போயிருக்கான். பெருங்குடி வரைக்கும் கொண்டு போயிருக்கான். யாரும் இல்லாத காட்டு பகுதியில் வண்டியை நிறுத்தி உலகநாதனை ஏறிக்கி ஆட்டோவை கட் பண்ணியிருக்கான். ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டு பகுதிக்கு அதுவும் மயக்கமா இருக்கிற ஒருத்தனை இவன் ஏண்டா கொண்டுட்டு வந்திருக்கான்னு மறைஞ்சு நின்று பார்த்துருக்கான். அப்பதான் தவசி உலகநாதனை எரிச்சதை பார்த்துருக்கான். இதெல்லாம் இவன் சொல்லி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இவ வாயாலேயே சொல்லி எழுதுன ஸ்டேட்மெண்ட் இது. இந்தாங்க, நீங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டியதா இருக்குது. பாருங்க, இப்போ இவ என் கஸ்டடியில் தான் இருக்கிறான். நாளைக்கு கோர்ட்ல தவசி ஆஜர்படுத்தும் போது இவனை கொண்டுட்டு போங்க. அன்பழகன், இனிமேலாவது டியூட்டியை ஒழுங்கா பாருங்க சார். போங்க. சார், இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. போங்க போங்க சார். தலப்பா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? என்ன சொல்லுங்க, ஏன் எப்படி இருக்கீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இல்ல, நீங்க எதையும் மறைக்கிறீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, யாருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? யாருக்கு எதுவும் ஆகலை. நேற்று டிசி ஆறுமுகம் என்னை கூப்பிட்டு அமிச்சார். உலகநாதன் செத்த அன்னைக்கு நீங்க ஒரு ஆட்டோல போனீங்களே? ஆமா. அந்த ஆட்டோ டிரைவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம். போயிரமா ஒல்லியா மொட்டை அடிச்சு இந்த காதில் ஒரு கடுக்கன் போட்டிருப்பான். இல்ல, அவன் அவ்வளோ உயரம் இல்லை, ஏன் உயர்ந்தா இருப்பான். தலையில் நிறைய முடி இருக்கும், முகம் கூட ஒரு மாதிரியா இருக்கும், அவனுக்கு மூக்கு கூரா இருக்கும். டிசி ஆறுமுகம் அப்படி சொல்லலையே. அந்த ஆளோட ஆட்டோல தான் நீங்க போனீங்களா? பெட்ரோல் ஊற்றி உலகநாதன் நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்னு அவன் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்கான். நாளைக்கு அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இல்லை, இதில் ஏதோ சதி நடந்திருக்கு. சத்தியமாக இந்த கொலை நான் பண்ண அன்பழகன், புரிச்சுக்குங்க. தவசி, உண்மையை சொல்லுங்க, உலகநாதன் எதுவும் செய்யல? அன்பழகன், நீங்களுமா என் மேல் சந்தேகப்படுறீங்க? அண்ணாமலை என் உயிர் இல்லையா? உலகநாதனை கொலை பண்ணி என் தங்கச்சி வாழ்க்கை நானே நாசம் பண்ணுவேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சரி சரி, அழாதீங்க. எது சரி எது தப்புன்னு எனக்கே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க போன ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களை சுலபமா வெளியே கொண்டு வந்துடும்.
யோ டிசி, என்னையா கிருஷ்ண பரமாத்மா மாதிரி படுத்துக்கிட்டு அனந்த சயனமா ஆனந்தமா தண்ணி அடிக்கிறியா? எவ்வளவு நேரமாயா உன் பரோட்டா தலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது? விஷயத்த சொல்லியா? டேய் சாத்தப்பா, தவசி உலகநாதனை இவன் ஆட்டோல தான் கடத்துறதா அன்பழகிட்ட சொன்னேன். அவனு ஏதோ நம்பனா போலதான் தெரியுது. இருந்தாலும் இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இவனை வெளியே எங்கேயும் அனுப்பாத. கோர்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா வெளியவே அனுப்பக்கூடாது. ஏன்னா இந்த நாயெல்லாம் நம்ப முடியாதுடா. அன்பழகன் இவனை பிடிச்சி லாடம் கட்டினான்னு வச்சுக்க, அப்புறம் என்னையும் மாட்டி விட்டுருவான், உன்னையும் மாட்டி விட்டுருவான். அதுக்கு தான் சொல்றேன். டேய் ஐயா, நீ எந்த ஊர் சொன்ன? நாகர்கோவிலுங்க ஐயா. சரி, பணம் கொடுக்குறேன், ஊர் பக்கம் போய் சேரு. இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இருக்கணும். குறிப்பா அன்பழகன் கண்ணில் படக்கூடாது. சரிங்க. யோ டிசி, இவன் கோர்ட்ல சாட்சி சொன்னான்னா தவசு ஜெயிலுக்கு போயிடுவான்ல? ஏடா முட்டாள்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதுக்காக தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவனை சாட்சியா ரெடி பண்ணியிருக்கோம். ஐயா, உங்களை பார்க்க கோமதி நாயக் வந்திருக்காரு. அந்த நாய் இங்கேண்டா வந்தான்? அவன் பெரிய லொடலொட்டாச்சாடா. ஆறுமுகம், நீ அந்த பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்க போ. என்னது பாத்ரூம்? ஆமா ஐயா, போயா. நேரண்டா. ஆமா, இல்லன்னா டிஐஜி ஆயிடுவேன். போயா சொல்ல மாட்டேன். அவனை வர சரிங்க சொல்லுங்க. ஐயா. டேய் போடா, முந்திரி பருப்புடா. எடுத்தும் போடா. பாத்ரூம்ல போய் முந்திரி பருப்பு சாப்பிட்றேன்ற பாரு. என்ன செட்டியாரா அது? ஐயோ ஐயோ, என்னது இந்த கப் அடிக்குது? இந்த நாத்தத்தில் உட்காந்து கிடக்க. ஆமா, என்னது போலீஸ்காரன் ட்ரெஸ் மாதிரி இருக்கு? நான் வருது தெரிஞ்சவனா போலீஸ்காரன் வர சொல்லிப்பியா? எங்கேயாவது பாத்ரூம்ல மறைச்சு வச்சிருக்கியா? உன்னை நம்ப முடியாது. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும் போல இருக்கு. டேய், இது ஏன் ட்ரெஸ்ல வைடா? ஓன் ட்ரெஸ்? ஆமா, அதான பார்த்தா. உன் மூஞ்சிய பார்த்தா லாட்ஜ் ஓனர் மாதிரி தெரியலையே. வாட்ச்மேன் வேலை தான் பாக்குறியா? டேய் லொடலொட்டா, உன்னை இங்க வரணும்னு சொன்னல, ஏன்டா வந்து உயிர் எடுக்கிற? எது வரக்கூடாதா? உலகநாதன் கொலை விஷயமா போலீஸ் வேற தேடுறாங்க. நீ வேற இங்க இருந்தீங்கன்னா வெளியே வேணாம், போடா. ஏய் செத்தப்பற, நீங்க வந்தா ஏன் வந்தன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? அங்க அந்த கவர்ச்சி கிளவி போனியா மாப்ள? அந்த சாத்தப்பனை பாத்தியா? அண்ணாமலைய ஊருக்கு அனுப்புற விஷயமா அந்த ஆள் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, அண்ணாமலைய எங்களோட ஊருக்கு அனுப்பி வைக்கிற விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி சிரிச்சா? ஏயா, காந்திமதி அம்மா விட அண்ணாமலைய ஊருக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கிறியே, என்ன விஷயம்? செத்தப்பற, நீ கூலிக்கு மாறு அடிக்கிறாள். கொடுக்கிற வழிய ஒழுங்கா செய். உன்னை எச்சலை எடுக்கத்தான் சொன்னனே தவிர என்ன சொல்லல. புரியுதா? இலை எச்ச இலை எடுக்கிற புத்தி போதா உனக்கு? சுமாரா. ஸ்டாண்டிங் ஆஃப் த பேனிங் ஆஃப் த இன் த மார்னிங். என்ன மார்னிங் ஃபேனிங்? புரியல பாத்தியா? இந்த அளவுக்கு தான் புரியுற மாதிரி தமிழ்ல சொன்னேன். ஆமா, அண்ணாமலை எப்ப எங்களோட அனுப்பி வைக்க போற? இதப்பா, அதுக்கு ஒரு பிளான் பண்ணிருக்கேன். செத்துப்புட்டான என் தம்பி, அவன் பொண்டாட்டியுடைய அம்மா அப்பாவை உள்ள அனுப்ப போறேன். ஐயோ, இது என்ன புது கதையா இருக்கு? அவங்க வேற இருக்காங்களா? அவங்கள மாதிரி 2 பேரை உள்ள அனுப்ப போறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? டக்கு டக்குன்னு உள்ள போனா தானே அந்த அண்ணாமலையை விரட்ட முடியும். உள்ள போங்க. நீ டக்கு டக்குன்னு உள்ள போ, நான் ஊர்ந்துகிட்டே உன் பின்னாடி வரேன். எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான், பின்னாடி தான் வர்றீங்க. வாங்க. அவங்க அங்க பண்ற ரகளையில அண்ணாமலை தானா வெளியே வந்துருவா. நயனா, அப்பா அவளை கூட்டிட்டு போடா போ. உன் திட்டம் எல்லாம் ரொம்ப பழைய கஞ்சியா இருக்க. நீ வயசான ஆளு, பழைய படமா பாத்துக்கிட்டு இருக்க. அதான் ஓல்டு ஐடியாக்கள். ஏதோ இலவ பண்ணி தொலை. எனக்கு கோரியம் நடந்த முந்திரி பருப்பு இங்க இருக்கு, நீ அங்க இருக்க. எப்படி இவ்வளவு தூரம் கை நீட்டி எடுப்ப? புரியாத புதிரா இருக்க. ஓ, புரியுது புரியுது. நீ சக்கர வியாதிக்காரன்ல, அதான் அங்கிருந்து ஆசையா பாத்துக்கிட்டு இருப்ப போல இருக்கு. 4 ஸ்பூன் சக்கரைக்கு நீ தாங்க மாட்ட. காப்பியில கலந்து கொடுத்தா கோமாவளை நட்டுக்குவேன். ஆனா நீ போடுற லவ்ஸ் அடேங்க அப்பா தாங்க முடியலடா சாமி. ஏய்,
சக்கரை குடோன்டா நானு. நான் பார்க்காத சக்கரை குடோனா? பேசுறது விட்டுட்டு வேலையா பாரியா? வரட்டுமா? நீ தான் பிளேட் எடுக்கிற புத்தி போக மாட்டேங்குது பாரு. சர்வர் மாதிரி போறான் பார். நீ பாக்குற வாட்ச்மேன் உத்தியோகம் எவ்வளவு தேவல. ஜான்சி, ஜோதி, ஜீவா. அம்மா ஜான்சி. ஜோதி, யார் நீங்க? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? நீ யாருமா? நீ யாருன்னு கேக்குறல்ல? நீ எதுக்கு இங்க இருக்க? எங்க பேத்திகள் எங்கம்மா? நீ இந்த வீட்டுல வேலை பாக்குறியா? அவங்கள நீ தான் கவனிச்சுக்கிறியா? பேத்திகளை கூப்பிடுமா. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நாங்க யாரா? கதிரேசன் பொண்டாட்டி பவானியோட அம்மா நானு. இவரு அப்பா. இப்பதான் ஊர்ல இருந்து வரோம். மாப்பிள்ளை இறந்த செய்தி கேட்டு பதறி போய் ஓடி வரோம். அதை ஏன் எங்களுக்கு யாரும் சொல்லல? ஏன் மறைச்சீங்க? இத பாருமா, எங்க மக பவானி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது எங்களுக்கு பிடிக்கல. அதனால அவ எங்களுக்கு மகளே இல்லைன்னு ஒரேடியா தலைமுழிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பக்கம் வரவே இல்லை. எங்கள் மாப்பிள்ளை இறந்துட்டான்னு செய்தி கிடச்சிது. கடைசி காலத்திலேயாவது எங்கள் பேத்திகளை ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களோட சந்தோஷமாக இருக்கலாம்னு வந்தோம். கூப்பிடுமா அவங்கள. அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. வந்தோடனே முடிவு பண்ணிக்கலாம். முடிவு பண்ணிக்கலாமா? அதை சொல்ல நீ யாரு? நான் இங்கே இருக்கேன், பசங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அதான் நாங்கள் வந்துட்டோம்ல. நீ முதல்ல வெளியே கிளம்பு. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டோம். அவங்கள உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன். எத்தனை மணிக்கு வருவாங்க? 3 மணிக்கு வருவாங்க. அது சரி, அவங்க வந்த உடனே நீ முதல்ல வெளியில் கிளம்புற. முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது தகராறு பண்ணின போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நடவடிக்கை எடுப்பேன். இவ்வளோ பெரிய வீட்டில் என் பொண்ணோட ஃபோட்டோ ஒன்று கூட இல்லை. ஏன் அதை மாட்டல? இப்போ அதுவாடி முக்கியம். ஊர்லேருந்து வந்த கலப்பு போய் 2 கப்பு ஸ்ட்ராங்காக காஃபி கொண்டு வா. எனக்கு சர்க்கரை இல்லாமல் இவளுக்கு சர்க்கரை ஜாஸ்தியா. போடி போய் உட்காரு, நம்ம வீடுதான். சோஃபா நல்லா இருக்குல்ல, சொகுசா இருக்கு. அப்பா வீடு எவ்வளவு பெருசா இருக்கு. அடையட டிவி, ஃபேனு. இந்த விசால அரிசி. எதுக்குக்கா இதெல்லாம்? என்ன எதுக்குக்கா? கடன் கொடுத்தியா அந்த அரிசிடி? நான் எப்போ கொடுத்தேன்? போன மாசம் 3 நாளைக்கு அரிசி கடன் கொடுக்கல நீ? இல்ல, நான் கொடுக்கலையே. நீ தான் கொடுத்த. இந்த புடி. ஐயோ வேண்டாங்க்கா. என்ன வேண்டாம்? இந்தா இதை வச்சுக்கோ. எனக்கு சமைக்க அரிசி இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தானே நீங்க கொடுக்குறீங்க. வேண்டாம். சொல்றத கேளு. இதை பாரு, குழந்தைக்கு பால் கொடுக்குறல்ல, நீ பட்டினி கிடக்க கூடாதுரி. இந்தா இதை எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடு போ. அம்மா விசாலம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்யா. செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. அம்மா விசாலம், இப்போ நான் ஜெயிலில் தவசியை பார்க்க போகிறேன். நீயும் கூட வாயம்மா. எதுக்குயா? நான் எதுக்கு வரணும்? என்னம்மா, அன்னைக்கு தான் ஏதோ கோவத்தில் சொன்னான். அதுவும் அண்ணாமலை மேலே இருக்கிற பாசத்தில் சொல்லிட்டான். இப்போ நீ குழந்தையோட வந்து அந்த குழந்தைய காமிச்சு தம்பி கூட இங்கே தான் இருக்கான்னு கண்ணீர் விட்டு கதறினா உடனே கையெழுத்து போட சம்மதிப்பான்ல. உடனே கையெழுத்தை வாங்கிடுவோம். பத்திரம் கூட காரில் தான் வச்சுருக்கேன். வாமா போகலாம். நீங்கள் எதுக்கு எங்களுக்காக கஷ்டப்படுறீங்க? அந்த மனுஷன் அதெல்லாம் திருந்த மாட்டாரியா? தயவு செஞ்சு நீங்கள் போயிடுங்க. அன்னைக்கே சூதாடி சித்தன் சொன்னா, ஹரிச்சந்திரன் சத்தியத்துக்காக மயானத்தை காத்த மாதிரி உனக்கு அந்த நிலைமை வரும்னு. ஹரிச்சந்திரனுக்கு ஒரு பொய்ன்னா இவருக்கு ஒரு கையெழுத்து. பொய் சொன்னா அரசாலும் ராஜ்யமே கிடைக்கும் தெரிஞ்சும் கூட ஹரிச்சந்திரன் பொய் சொல்லல.
ஒரு கையெழுத்து போட்டா இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னு இவருக்கு நல்லா தெரியும். இருந்தும் இவர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. நாங்க இப்படியே கஷ்டப்படணும்னு அவருக்கு எண்ணம். நீங்க எங்களுக்காக கஷ்டப்படாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. அம்மா வேண்டாம். இந்த வீட்டுக்கு கூட வாடகை நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இனிமே கொடுக்காதீங்க. நான் எப்படியாவது நடு தெருவுல இல்ல பைப்புல என் புள்ளைய பெத்தா மாதிரி அந்த பைப்லயே வாழ்ந்துட்டு போயிடுறேன். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாங்க வந்த அப்புறம்தான் ஒருவேளை அவரு மனசு மாதிரி கையெழுத்து போட்டார்னா அப்ப நீங்க வந்து வாங்கிக்கோங்க. உனக்கு அந்த நிலைமை வராதுமா. நீ ஏதோ மனக்குழப்பத்துல என்னென்னமோ பேசுற. நான் அப்புறம் வரேம்மா. வரேன். ஐயா, ஐயா வணக்கம். அண்ணன் ஜாமீன் விஷயமா ஏதோ தகவல் சொல்றேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? பார்க்கலாம். அன்வர், ஒரு புது பிரச்சனை. என்ன பிரச்சனை? பவானியோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. பிள்ளைங்களை கையோட ஊருக்கு கூட்டிட்டு போனேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. குழந்தைங்களோட தாத்தா பாட்டி வந்திருக்காங்கன்னா கூட அனுப்பிதான் ஆகணும். எங்க அவங்க? அடேடே அன்வர், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் தான் அன்வர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னப்பா எப்படி கேட்ட? உன்னை பற்றி என் மக பவானி அடிக்கடி லெட்டர் எழுதியிருக்காப்பா. என் புருஷனுக்கு அன்வர்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவர் தான் கூடமாட இருந்து உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அது உன்னை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? நல்ல சமயத்தில் நீங்கள் வந்துட்ட. நாங்கள் வீட்டை பூட்டிட்டு எங்கள் பேத்திகளை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போகலாங்கிற முடிவோடு வந்திருக்கோம். நீ தான் எங்கள் கூடவே இருந்து பேசி நல்லபடியாக எங்களை அனுப்பிச்சி வைக்கணும். அப்புறம் இந்த அம்மா இங்கே வேலை பார்க்குறாங்க போல இருக்கு. பேத்திகளையும் இவங்க தான் கவனிச்சுக்கிறாங்களாம். அவங்க சம்பள பாக்கி என்ன ஏதுங்கிறத பேசி முடிவு பண்ணிட்டேன்னா அதை கொடுத்து அவங்கள வெளியில் அனுப்பிச்சிக்கலாம். சார், இவங்க இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்லை, அண்ணாமலை. குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. குழந்தைங்களும் இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. சரி சார், குழந்தைங்க வரட்டும், நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். எப்படியோப்பா இந்த அம்மாவை வீட்டை விட்டு வரட்டுற வழியை பாரு. பக்கத்தில் பார்த்த சாரதி கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடும். என்ன வந்ததுலேருந்து நானே பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏதாவது பேச. அடடே அன்வர், எப்படி பார்க்க? இரு இதைத்தான் நான் ஆரம்பத்திலே பேசிட்டேன்ல, புதுசாக ஏதாவது பேச. இதை பாருமா, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ புறப்படணும், தெரிஞ்சுதா? வாங்க போலாம். அப்புறமா குழந்தைங்களை கூட்டிட்டு போறதை விட என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுலே குறியா இருக்காங்க. நானும் அதான் யோசிக்கிறேன். நம்மள உங்ககிட்ட பவானியோட அப்பா அம்மா போட்டோ ஏதாவது உங்க வீட்டில் இருக்கா? நானும் இது வரைக்கும் அவங்கள பார்த்தது இல்லை. ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வீட்டில் அவங்க ஃபோட்டோ ஏதாவது இருக்கான்னு தேடி பாருங்க. நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். அன்வரை வழி அனுப்ப வந்தியா? இல்ல, வீட்டை விட்டு எப்படி போறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கல்ல. வீட்டை பாத்துங்க, நான் வெளியே போயிட்டு வரேன். எங்க போற? வெளியே போறேன். அண்ணி, நீங்க என்ன தப்பா எடுத்துக்கூடாது. என்னோட பிரேஸ்லெட், செயின் இதையெல்லாம் அடகு வச்சு வாங்கிட்டு வந்தேன். அண்ணி, மறுபடியும் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது.
நீங்கள் இந்த சாத்தப்பகிட்ட பணம் வாங்கிறது எனக்கு அவ்வளவா பிடிக்கல. தயவு செஞ்சு நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அண்ணி, நான் எந்த விதமான தப்பான எண்ணத்திலையும் சொல்லலை. ஆனால் இந்த சாத்த அவ்வளவு நல்லவர் இல்லை. அவர் நல்லவர் மாதிரியும் தெரியல. அவருக்காக நீங்கள் அண்ணன் கூட சண்டை போடாதீங்க. அண்ணன் ரொம்ப பாவம். இல்ல தம்பி, நாம் எப்படி பழைக்கிறது? உங்க அண்ணன் சொந்த தொழில் பண்ண வேண்டாமா? நம்ம கையில 4 காசு இருக்கணும். உங்க அண்ணன் இப்ப ஜெயில்ல இருக்காரு. நம்ம கையில காசு இருந்தா அவர் போயிருப்பாரா? இந்த ஊர்ல பணம் காசு இருந்தாதான் வாழ முடியும். என்ன கோயில் சொத்து போயிடுமேன்னு பாக்குறீங்களா? ஐயோ, சொத்தை பத்தியோ அந்தஸ்தை பத்தியோ பேசுற நிலைமையில நான் இல்ல அண்ணி. எனக்கு நீங்க நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அண்ணன் ரொம்ப நல்லவர் அண்ணி. அதான் பாவம் இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காரு. நீங்க எனக்காக ஒரு முறை அவரை ஜெயில வந்து பார்க்கணும் அண்ணி. அண்ணி, அந்த பத்திரத்துல அவரை நான் கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்றேன். அண்ணி, ஒரே ஒரு முறை நீங்க அவர் வந்து பார்க்கணும் அண்ணி. நானும் தமிழரசியும் பிரிஞ்சிருக்கோன்னு சொன்னா அது நான் செஞ்ச பாவம். ஆனா நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்க கூடாது அண்ணி. வந்து பார்க்கறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணி. அண்ணி, உங்க காலில் விழுந்து கேட்கற அண்ணி. சரி, நான் போய் பார்க்கறேன். என்ன நம்மள வந்துட்டாங்களா? உள்ள இருக்காங்களா? இல்ல, நீங்க எங்க போயிருந்தீங்க? கதிர் கல்யாண சமயத்தில் நான் அவருக்கு ஃப்ரெண்ட் இல்லை. அப்போ ஜிடி மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருந்தான். ஜிடியை போய் பார்த்தாக்கா வந்திருக்கிறது பவானியோட அம்மா அப்பாவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் அவனை பார்க்க போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா அவன் இல்லை, ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டான். அட்லீஸ்ட் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடந்ததுன்னு தெரிஞ்சாலாவது இவங்க அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது வசதியாக இருந்திருக்கும். இப்போ எதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. இப்போ என்ன பண்றது? பசங்க வரட்டும், அவங்க தாத்தா பாட்டி வந்திருக்க விஷயத்த பக்குவமாக எடுத்து சொல்லுவோம். அப்பா, பசங்களை அவங்க கூட அனுப்ப போறீங்களா? நான் அனுப்புறது இருக்கட்டும், நீங்கள் அனுப்புவீங்களா? ஒரு 2 நாள் இங்கே இருக்கட்டும், அவங்கள பத்தி சரியா விசாரிச்சு அதுக்கப்புறம் அனுப்பலாமே. அப்போ கூட பசங்களை அனுப்ப மாட்டீங்க, அப்படிதானே? பசங்க வராங்க. என்ன வேடிக்கை? வாங்கடி. இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்றத பார்ப்போம். ஓகே, நான் பேசிக்கிறேன். வாங்க 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 வாங்க. ஓகே 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 ஓகே. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிச்சிங்களா? ஓகே, ஆல்ரைட் ஆல்ரைட். கொடுக்குறேன். இதோ இருக்கு. இது உனக்கு. திஸ் இஸ் யோர்ஸ். நோ மென்ஷன். அம்மா, நீங்க இன்னைக்கு எங்க ஸ்கூலுக்கு வந்திருந்தீங்கல்ல, எச்எம் பார்த்து பேச தானே வந்தீங்க? எதுக்குமா வந்தீங்க? அது சும்மா தான் வந்தேன். அம்மா, பொய் சொல்லாதீங்க. ஜோதி மேத்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா, அத பத்தி தானே பேச வந்தீங்க? சும்மா அது ஆமா அதான். ஸ்கூலுக்கு போயிருந்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? என்ன அங்கிள்? ஊர்ல இருந்து உங்களை பார்க்க உங்க தாத்தா பாட்டி வந்திருக்காங்க. தாத்தா பாட்டியா? தாத்தா பாட்டி வந்திருக்காங்க. எப்படி இருப்பாங்க அங்கிள்? பாட்டி நல்ல குழு குழுன்னு சப்பியா இருக்காங்க. தாத்தா சின்னதா இருக்காரு. எலி மாதிரியா? ஆமா, அவங்க உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அங்கிள், அவங்க எங்களை கூட்டிட்டு போக தானே வந்திருந்தாங்க. கண்ணா, அவங்க வருவாங்க,
அவங்க கிட்ட பேசுங்க. நிஜமாவே அவங்க பாசமா இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கூட போங்க. ஓகே? அம்மா அம்மா உங்க சாக்லேட் நாங்களும் உங்க சாக்லேட் கூட தான் இருப்போம். சாக்லேட் நாங்க அம்மா கூட தான் இருப்போம். இல்லடா கண்ணா, நான் சொல்றது நாங்க அம்மா விட்டு எங்கேயும் போக மாட்டோம். அம்மா கூட தான் இருப்போம். ஆமா. நாங்க தாத்தா பாட்டி கூடலாம் போக மாட்டோம். அம்மா கூட தான் இருப்போம். அம்மா கூட தான் இருப்போம். அம்மா கூட தான் இருப்போம். நாங்க அம்மா கூட தான் இருப்போம். ஓகே ஓகே. அம்மா நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 10வது வரைக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் தானே கத்துக்கணும். நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க, தானா இங்கிலீஷ் வந்துரும். தயவு செய்து உள்ளே வாங்க. அது எப்படி சொல்லுவீங்க? கம்மிங் கம்மிங். கம் இன் ப்ளீஸ். அம்மா அந்த எலிஃபண்ட் எப்போ வரும்? முதல்ல போய் படி போ. எங்களுடன் சினிமா பார்க்க விரும்புகிறீர்களா? அதுக்கு கோ சினிமா. இல்ல. அப்புறம் would you like to the come with us to the cinema? ஓகேவா? ரொம்ப பெருசா இருக்கு. அம்மா அந்த குள்ள தாத்தா வருவாங்கன்னு சொன்னீங்களே, எங்கம்மா? என்ன படிச்சிட்டு இருக்க? படி, படிச்சு முடி. சரி வாருங்கள், பஸ்ஸில் போகலாம். we go bus. let us go by bus. ஓஹோ, பை பைன்னு ஒன்று இருக்கா? சரி. நான் டான்ஸ் ஆடவில்லை. அது டோன்ட் டான்ஸ். கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஐ எலிஃபண்ட் வந்துருச்சு. எலிஃபண்ட். இந்த 3 தான் என் பேத்திங்களா? உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னம்மா? ஏம்மா குட்டி பொண்ணு, உன் பேர் என்னப்பா? இங்க யாரும் அவங்களோட பேர் சொல்ல மாட்டாங்க. என்ன நம்மள இது குழந்தைங்க எப்படி பேசுறாங்க? என் பேத்திங்களை நீ வளர்த்த லட்சணம் இவ்வளவுதானா? அமுதா, ஏன் கோவிச்சுக்கிற? தாய் இல்லாமல் வளர்ந்த பசங்க கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். அண்ணாமலை, நாங்கள் வந்த விஷயத்த பசங்க கிட்ட சொன்னேன் இல்லை? சொன்னேன். அப்புறம் இன்னும் ஏன் நீங்கள் இருக்க? கிளம்பலையா? கிளம்புமா. நாங்கள் வீட்டை பூட்டிட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு ஊருக்கு போகணும். அப்படியே அன்வர் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடு, அவனுக்கு தகவல் சொல்கிறோம். அம்மா நாங்க இவங்க கூட போக மாட்டோம்னு சொல்லி சொன்னத இவங்க கிட்ட சொல்லுங்கம்மா. எலிஃபண்ட் நாங்க உங்க கூட வர மாட்டோம். அம்மா வர மாட்டோம். ஏ குள்ள தாத்தா நாங்க கூட வர மாட்டோம். போ. நாங்க உங்க கூட வர மாட்டோம். போ. கூட வர மாட்டோம். என்ன நாமல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறாங்க? நீ அவங்களுக்கு நல்லது ஒண்ணும் சொல்லி தரலையா? இத பாருங்க, வாயில பேசிக்கிட்டு இருந்தா ஒண்ணும் காரியம் ஆகாது. நான் இந்த 2 குட்டிகளையும் சாத்து இழுத்துட்டு போறேன். நீங்க இவ்வளவு இழுத்துட்டு போங்க. அடிக்காதீங்க, கொஞ்சம் இருங்க. சின்ன பசங்க, அவங்க கிட்ட பக்குவமா சொன்னீங்கன்னா கேட்பாங்க. ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க. நல்லபடியா அவங்க கிட்ட சொல்லி உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். அதுக்குள்ள அவங்க ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிடலாம். இந்த டிசி விஷயமெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்க பேத்திங்க மேல எங்களுக்கு அக்கறை இருக்கு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். முதல்ல நீ புறப்படுற வழிய பாரு. சும்மா யோசிக்காத. என்னங்க, நமக்கு 8 மணிக்கு பஸ். என்ன மச நிக்கிறீங்க? முதல்ல குழந்தை கூப்பிடுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்படி எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க, உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயமா இருந்தாலும் இங்க குழந்தைங்க முன்னாடி பேசுமா? இல்லங்க, அவங்கள எப்படி நல்லபடியா கூப்பிடுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். வாங்க. அமுதா, அண்ணாமலை ஏதாவது ஐடியா வச்சிருப்பா. என்னன்னு தான் கேட்போமே. வா, வெளியில வா. வாங்கம்மா.
காப்பி. ஏமா, இந்த பசங்கள்லாம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? இந்த ஜான் ஆங்கில பள்ளின்னு சாந்தோம்ல இருக்கு. டெய்லி ஆட்டோல தான் போயிட்டு வருங்க. ஆமா, நீங்க என்னைக்கு பிள்ளைங்களை எல்லாம் ஊருக்கு கூட்டிட்டு போறீங்க? இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. ஆஹா, அதுக்கு முன்னால எனக்கு 8 மாச சம்பளம் பாக்கி இருக்கு. இத உங்க மருமக பிள்ளையும் தரல, இவங்களும் தரல. அதனால இந்த 4 மாசத்தையும் சேர்த்து 12 மாச சம்பளம் எனக்கு வந்தாகணும். இல்ல நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, கொடுத்துடலாமா, கொடுத்துடலாம். ஏன் கோவப்படுற? நீங்க காப்பி குடிக்கிற அழக பார்த்தா நீங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு ஊருக்கு போற மாதிரி எனக்கு தெரியல. அண்ணாமலையும் விட மாட்டா. அவளுக்கு இந்த ஊர்ல அண்ணா அண்ணின்னு எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க. ஆனா அங்கெல்லாம் தங்காம இங்க வந்து ஏன் தங்கியிருக்கா? இந்த வீட்ல சவப்பா ஒல்லியா ஒரு பையன் வருவானே அன்வர்னு, அவ கூட ஜோடி சேர்த்துக்கிட்டு ஊரை சுத்தணுமே. அண்ணி வீட்டுல தங்கி இருந்தா ஊரை சுத்த முடியுமா? அதான் இங்க இருக்கா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அண்ணாமலையை பேசாம 4 சாத்து சாத்துங்க, அப்பதான் வேலை நடக்கும். புரிஞ்சுதா? அதோ வந்துட்டாரு ஹீரோ. ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு எதுக்கு ஊர் வம்பு? கொடுங்க. ஊர் வம்பு வேணாமா, 12 மாச சம்பளம் மட்டும் வேணுமா? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? எப்படி இருப்போம்? என்னமோ அந்த குழந்தைங்கள எங்களோட ஊருக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலையே. அம்மா, அவங்க குழந்தைங்க, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் அவங்கள சமாதானப்படுத்த முடியும். அழ கூட அனுப்பிச்சா நல்லா இருக்குமா? கொஞ்சம் பொறுத்துக்கங்க, நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். எப்படியோ சீக்கிரமா அனுப்புற வழியை பாருப்பா. எங்களால் ரொம்ப நாளைக்கு இங்கே தங்க முடியாது, தாக்கு பிடிக்காது. நேற்று ராத்திரி என்ன தெரியுமா நடந்துச்சு? அண்ணாமலை எங்கள் 2 பேரையும் ரூம்லேருந்து வெளியே தள்ளி கதவை சாத்திவிட்டா. ஹாலில் படுக்கவே முடியல, ஒரே கொசு கடி. போதாதுக்கு இவ கொரட்ட வேலை. எப்படியோப்பா அந்த குழந்தைகளை சமாதானப்படுத்தி எங்களோட அனுப்புகிற வழியை பாரு, அதான் சொல்ல முடியும். சரி சார். அது சரி, நீ எதுக்கு இங்கே வந்த? அண்ணாமலையோட அண்ணன் ஜெயிலில் இருக்காரு. இன்னைக்கு அவரை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அண்ணனை பார்க்கணும்னு அண்ணாமலை சொன்னாங்க, கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். போலாமா? வாங்க போகலாம். ஏமா, வெளியே போனா இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போற மரியாதையே இல்லையா? ஒரு முக்கியமான வேலையை வெளியே போறேன், சீக்கிரமா வந்துடுறேன். என்ன முக்கியமான விஷயம்? உன் புருஷனை கொன்னுட்டு உங்க அண்ணன் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவரை இன்னைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவரை பார்க்க தானே நீ போற? இது என்ன பெரிய சிதம்பரம் ரகசியமா? ஊரறிஞ்ச விஷயத்துக்கு முக்காடதுக்கு அதெல்லாம் நாங்க வந்த உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த பாருங்க, நான் என் அண்ணனை பார்க்க போயிட்டு இருக்கேன். நீங்க கதிருக்கு தான் மாமியார், எனக்கு இல்ல. என்ன என்ன இவ்வளவு திமிரா பேசுற? என்ன பேச்ச பேசுறாங்க இவ? இங்க பாருங்க, ஒரு கொலகாரனோட தங்கச்சிக்கிட்டே நம்ம பேத்திங்க வளர்றது. ஆஹா, அந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வரட்டும், அதுங்களை கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு புறப்பட வழியை பார்ப்போம். ஆமா அம்மா, தேவையில்லாத விஷயத்துல ஏமா எங்களை சம்மந்தப்பட்டு பேசுறீங்க? நல்லா இல்லம்மா. எதுப்பா நல்லா இல்ல? இல்ல எது நல்லா இல்லன்னு கேட்டேன். இது என் பொண்ணு வாழ்ந்த வீடு. இந்த வீட்டுல நீங்க 2 பேரும் சேர்ந்து கூத்தடிக்கிறதா நல்லா இல்ல. ஆமா. என்னமா சொல்றீங்க? அண்ணாமலை, அண்ணாமலை, இது பாருங்க சார், உங்க வைஃப் பேசுறது நல்லா இல்ல, தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. அன்வர் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கான்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு கோபம் வந்தது நல்லா இருக்காது. அண்ணாமலை, வாங்க போலாம். என்ன பேசுறாங்க பாருங்க இவங்க. அண்ணாமலை, நாம ஏதாவது தப்பு செஞ்சாதான் நமக்கு கோபம் வரும். நாம தான் எந்த தப்பு செய்யலையே. வாங்க போலாம். சார், வீட்டை பார்த்துக்கோங்க. வரோம்மா. ஐயா, அந்த பொண்ணு என்ன அடிக்க வரா, நீ அதை பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கே. நீ அந்த வேலையை விட்டுட்டு ஓவர் ஆக்ட் பண்ண, அதான் வாங்கி கட்டிக்கிட்ட. ட்ராமாவில் அண்டர் பிளேன் ஒன்று இருக்கு தெரியும்ல, அதை ஞாபகம் வச்சுக்க. ஓவர் ஆக்டிங்லயே இருக்காத. கிரைம் நம்பர் 457/1983 தபசி PW2
சீனு சன் ஆஃப் மாரிமுத்து. வணக்கம் ஐயா. உலகநாதனை கொன்ற தவசி பயணம் செய்த ஆட்டோ டிரைவர் சாட்சி சொல்ல வந்திருக்கிறார் யுவர் ஆனர். இவரை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டும். Proceed. இங்க நிக்கிறாரு, இவரை தெரியுமா? தெரியுமா? தெரியுங்க. எப்படி தெரியும்? தைரியமா சொல்லு. ஐயா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மயிலாப்பூர் குளத்துக்கிட்ட சவாரிக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப இவரு யாரோ ஒரு மயக்கமான ஆளை கொண்டு வந்து ஆட்டோல ஏத்தி பெருங்குடி போகணும்னு சொன்னாரு. சரி, நானும் ஆட்டோ எடுத்துட்டு புறப்பட்டேன். அப்படியே போயிட்டு இருக்க வழியில திடீர்னு பெட்ரோல் பங்க்ல நிறுத்தி 5 லிட்டர் பெட்ரோல் வாங்கினாருங்கய்யா. எதுல வாங்கினாரு? ஐயா, அவர் வரும்போதே ஒரு பையில பெட்ரோல் கேன் போட்டு கொண்டு வந்தாருயா. அதுலதான் ஐயா வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஆட்டோ எடுத்துக்கிட்டு பெருங்குடி போனோங்கய்யா. பெருங்குடி போய் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஆட்டோவை நிறுத்த சொல்லிட்டு அந்த மயக்கமா இருந்த ஆளை வெளியே கொண்டு போட்டு எனக்கு மீட்டர் 40 ரூபா ஆச்சுங்கய்யா. 100 ரூபா கொடுத்துட்டு மீதி சில்லற கூட வாங்காம அந்த ஆளை தூக்கிட்டு போயிட்டாருங்கய்யா. சரி, கிளம்பலான்னு நானும் ஆட்டோ எடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து இவரு அந்த ஆள் என்னதான் பண்றாருன்னு பாக்கலான்னுட்டு பின்னாடியே போய் ஒளிஞ்சு நின்று பார்த்தாங்கய்யா. ஐயா, இந்த ஆளு அந்த ஆளை பழமரத்துக்குள்ள வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டாருங்கய்யா. ஆட்டோ டிரைவர் பேசக்கூடாது. எரிக்கிறத கண்ணால பார்த்தேன்னு சொல்ற, ஏன் தடுக்க முயற்சிக்கல? சும்மா இருந்துட்ட? ஐயா, நான் இந்த மாதிரி சம்பவத்தை இது வரைக்கும் பார்த்தது இல்லையா. உயிரோட இருக்க ஆளை பெட்ரோல் ஊத்தி கொளுத்ததை பார்த்த உடனே அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியலங்கய்யா. அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்க வேற வந்துட்டாங்கய்யா. பயத்துல ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டேங்கய்யா. அப்புறம் 2 நாள் கழிச்சு உண்மையை தெரிஞ்சு விசாரணைக்காக கூப்பிட்டாங்கய்யா. அதான் கோர்ட்ல வந்து நடந்ததெல்லாம் சொல்றேங்கய்யா. ஐயா, அவன் போய் சொல்ல ஐயா. அவன் சொல்ல நம்பாதீங்க. பேசாம இருங்க. சைலன்ஸ். குறுக்கு விசாரணை நடக்கும்போது உங்க வக்கீல வச்சு பேசிக்கங்க. இப்ப சத்தம் போடக்கூடாது. வக்கீல் என்ன சொல்லுவாங்க. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. பேச மாட்டேங்க. இறந்தவரை அடையாளம் சொல்ல முடியுமா? நல்லா தெரியுங்கய்யா. இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில செய்தி அவரோட போட்டோ கூட வந்திருந்ததுங்கய்யா. நிச்சயமா சொல்ற, அந்த போட்டோல இருக்கவர் தான் இவர் எரிச்சாரு. அன்பழகன் அநியாயமா இப்படி போய் பேசுறாங்க. இந்த வழக்கின் குறுக்கு விசாரணையை வருகிற 19ஆம் தேதி அன்று மாற்றி வைத்திருக்கிறேன். வரேங்க. வாங்க தம்பி. அநியாயமா போய் பேசுறாங்க. என்ன அன்பழகன், அந்த ஆட்டோக்கார நான் முன்ன பின்ன பார்த்தே இல்ல. நான் பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் வாங்கி உயிரோட கொடுத்துனேங்கிறான். இப்படி பொய் சொல்ல பார்த்து சும்மா இருந்தீங்களா? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. குறுக்கு விசாரணை வரும்ல, இந்த பொய் சாட்சிகளை எல்லாம் நான் உண்டு பண்ணிடுறேன். ராஜா, உணர்ச்சிப்படாத ராஜா. நம்ம வக்கீலை பத்தி சாதாரணமா நினைக்காது. குறுக்கு விசாரணையில அசத்திடுவார் ராஜா. தைரியமாயிரு. நான் இருக்கேன் ராஜா, கவலைப்படாது. என்னங்க, நிஜமாவே நீங்க உலகநாதனை கொண்டுட்டீங்களா? என்ன விசாலம், நீயுமா என் மேல சந்தேகப்படுற? உலகநாதனை கொலை பண்ணி என் தங்கச்சி வாழ்க்கை நானே நாசம் பண்ணுவேன்னா? அநியாயமா என் மேல பொய் கேஸ் போட்டுருக்காங்கம்மா. நிச்சயமா நான் ஜெயிச்சு வெளியே வந்துடுவேன். நீ கவலைப்படாத தம்பி. அண்ணி குழந்தைய பாத்துக்கடா. அண்ணே, பத்திரமா பாத்துக்க. என்னங்க, என்னதான் நீங்க மறந்துட்டீங்க? நம்ம பிள்ளையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.